அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. தமிழ் குர்ஆன் ஆடியோ சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. திருக்குர்ஆன் தமிழாக்கம் அத்தியாயம் 25 அல் ஃபுர்கான், பிரித்து காட்டுவது. வசனங்கள் 1 முதல் 10 வரை. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அளவிலா அருளாளன் நிகரிலா அன்பாளன் அல்லாஹுவின் பெயரால். تبارك الذي نزل الفرقان على عبده ليكون للعالمين نذيرا. அகிலத்தாரை எச்சரிக்கை செய்வதற்காக உண்மை பொய்யை பிரித்து காட்டக்கூடியதை தன் அடியார் மீது அருளியவன் பாக்கியமிக்கவன். الذي له ملك السماوات والأرض ولم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك وخلق كل شيء فقدره تقديرا. அவனுக்கே வானங்கள் பூமியின் ஆட்சி உரியது. அவன் பிள்ளையை ஏற்படுத்திக் கொள்ளவில்லை. அவனுக்கு அதிகாரத்தில் எந்த கூட்டாளியும் இல்லை. அவன் ஒவ்வொரு பொருளையும் படைத்து அதை சரியாக அமைத்தான். وَاتَّخَذُوا مِن دُونِهِ آلِهَةً لَّا يَخْلُقُونَ شَيْئًا وَهُمْ يُخْلَقُونَ ولا يملكون لأنفسهم ضرا ولا نفعا ولا يملكون موتا ولا حياة ولا نشورا. அவனையன்றி வேறு கடவுள்களை ஏற்படுத்திக் கொள்கின்றனர். அவர்களோ எந்த பொருளையும் படைக்க மாட்டார்கள். அவர்களே படைக்கப்படுகின்றனர். அவர்கள் தமக்கே எந்த தீமையையும் நன்மையையும் செய்வதற்கு சக்தி பெற மாட்டார்கள். அவர்கள் மரணத்திற்கோ வாழ்வுக்கோ உயிர்ப்பித்து எழுப்பவோ அதிகாரம் பெற மாட்டார்கள். وقال الذين كفروا إن هذا إلا إفك افتراه وأعانه عليه قوم آخرون فقد جاءوا ظلما وزورا. இது இவரே புனைந்து கூறிய பொய்யை தவிர வேறில்லை. இதற்காக வேறொரு கூட்டத்தினர் இவருக்கு உதவியுள்ளனர் என்று இறைமறுப்பாளர்கள் கூறுகின்றனர். அவர்கள் அநியாயத்தையும் பொய்யையுமே கொண்டு வந்துள்ளனர். وقالوا أساطير الأولين اكتتبها فهي تملى عليه بكرة وأصيلا. இது முன்னோரின் கட்டுக்கதைகள். அதனை இவர் மற்றொருவரை கொண்டு எழுதச் செய்துள்ளார். அது இவருக்கு காலையிலும் மாலையிலும் படித்து காட்டப்படுகின்றது என்றும் கூறுகின்றனர். قل أنزله الذي يعلم السر في السماوات والأرض إنه كان غفورا رحيما. வானங்கள் பூமியில் உள்ள இரகசியத்தை அறிபவனே இதை அருளினான். அவன் மன்னிப்பு மிக்கவனாகவும் நிகரில்லா அன்பாளனாகவும் இருக்கிறான் என்று கூறுவீராக. وقالوا ما لهذا الرسول يأكل الطعام ويمشي في الأسواق لولا أنزل إليه ملك فيكون معه نذيرا أو يلقى إليه كنز أو تكون له جنة يأكل منها وقال الظالمون إن تتبعون إلا رجلا مسحورا. இத்தூதருக்கு என்ன ஆனது? இவர் உணவு உண்கிறார், கடை தெருக்களில் நடக்கிறார். இவருடன் சேர்ந்து எச்சரிப்பதற்காக இவரிடம் ஒரு வானவர் இறக்கப்பட்டிருக்க வேண்டாமா? அல்லது இவருக்கு ஒரு புதையல் கொடுக்கப்பட்டிருக்க வேண்டாமா? அல்லது இவருக்கு ஒரு தோட்டம் இருந்து அதிலிருந்து இவர் சாப்பிட வேண்டாமா என அவர்கள் கேட்கின்றனர். சூனியம் செய்யப்பட்ட மனிதரையே நீங்கள் பின்பற்றுகிறீர்கள் எனவும் அநியாயக்காரர்கள் கூறுகின்றனர். انظر كيف ضربوا لك الأمثال فضلوا
فضلوا فلا يستطيعون سبيلا. உமக்கு எவ்வாறு எடுத்துக்காட்டுகளை கூறுகின்றனர் என்பதை கவனிப்பீராக. அவர்கள் வழி கெட்டுவிட்டனர், எனவே அவர்கள் சரியான பாதைக்கு வர சக்தி பெற மாட்டார்கள். تبارك الذي إن شاء جعل لك خيرا من ذلك جنات تجري من تحتها الأنهار ويجعل لك قصورا. உமது இறைவனாகிய அவன் பாக்கியமிக்கவன். அவன் நாடினால் இதைவிட மேலான சொர்க்கங்களை உமக்கு வழங்குவான். அவற்றின் கீழ் ஆறுகள் ஓடும். உமக்காக மாளிகைகளையும் ஏற்படுத்துவான். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். அல்லாஹ் உங்களுக்கு நற்கூலியை வழங்குவானாக. இக்காணொளிகளை பிறருக்கு பகிர்வதன் மூலம் நன்மைகளை பெற்றுக்கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். இந்த காணொளிகள் தொடர்ச்சியாக உங்களை வந்தடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அத்தோடு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் செய்தால் இது பற்றிய நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்தடையும் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.